என் அம்மா உம்முன்னு இருக்கா எப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு. வீட்டுக்கு வந்த பிள்ளை போயிட்டு நான் அப்புறம் சிரிச்சுட்டு இருப்பேன். நீ அமைதியா இருக்க வேண்டியதானமா, நீ தானமா வாய் எடுத்தா முதல்ல. யார் யார் மனசுல என்னென்ன இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியாம ஒன்றும் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு தான் அமைதியா இருக்கேன், பொறுமையா. சரி அமைதியா இரு, விடு. நீங்க பண்ற அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா அமைதியா தானே விட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஏமா நீ அமைதியா வாயை மூடிட்டு இரு. தேவையில்லாம பேச சொல்லாதீங்க, பேச அப்புறம் நானும் பேசுவேன். ஏம்மா பேசு, இப்போ மட்டும் நீ பேசாமையா இருக்கா? எதுக்கு நான் பேசுவேன்? உடனே அழுவிய, எங்கேருந்து தான் தண்ணி வருதோ தெரியல, எனக்கெல்லாம் அந்த நடிப்பு வர மாட்டாங்க. உடனே உங்கள் பையன் வந்துடுவார், அம்மா அழாதீங்க, அப்பா அழாதீங்க, அம்மா அழாதீங்க. இந்த நாடகத்தெல்லாம் பார்க்க எனக்கு திராணி இல்லை. 4 ஊருக்கு உனக்கு நாடகம் பண்ணிட்டு திரிகிற மாதிரி தெரியுதோ? உன் அக்கா தங்கச்சி வந்தால் எப்படி இருப்பியா? அது ஏன் இங்கே வராவ? இங்கே வந்தால் மட்டும் நீங்கள் நல்லா இருப்பீங்களோ? நீங்களும் இப்படி தானே இருக்கியே. அதான் நீங்கள் நான் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் நடந்துப்பேன்னு உங்கள் மனசு சொல்லுது. எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, எல்லாரும் எனக்கு சமம் தான். எங்க என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, பல்லு வலிக்கு கொஞ்சம் பார்க்கணும். என்ன கூட்டிகிட்டு போல? எனக்கும் போகணும் டாக்டர்கிட்ட. திரும்ப ஆரம்பிச்சில்ல அந்த வேலையை. இந்த வீட்டில் இந்த போட்டி மட்டும் ஓயாது. ஏங்க எனக்கு பல்லு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு பல்லுக்கு பார்க்கணும்னு நான் கிளம்பும்போது என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அவளை கூட்டிகிட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் பார்க்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டு கிடக்கேன் இப்போ பல்லு வலியில். ஒழுங்காக என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருங்க. என்னாலலாம் இனிமேல் இந்த மாதிரி இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நானும் வாழ முடியாது. எனக்கும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே, நானும் ஒரு வாட்டி தானே வாழ போகிறேன். விட்டு கொடுத்துட்டே இருந்தே எனக்கு வாழ்க்கை இவ்வளோ போயிட்டு இனியும் இதே பண்ணணுமோண்ணா? ஏம்மா அவளை இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், நாளைக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறோம்மா. என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக போய் சேர மாட்டீங்க. எவனா சொல்லி இடிச்சிட போகிறான். என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அவளை கூட்டிகிட்டு போ. ஒழுங்காக இருக்கணும்னு நினச்சினா என்ன கூட்டிகிட்டு போ. இந்த பழைய டேப்புலாம் இங்கே செல்லாது மாமியாரே. வண்டி இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, எங்கள் மேலே வண்டியே ஏறினாலும் பரவாயில்ல, நான் தான் போவேன். நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போங்க. அம்மா யாராவது வாங்கம்மா, கூட்டிகிட்டு போகிறேன். சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கம்மா, வீட்டுக்கு வந்து